ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் நேற்று எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, ஸோ நமக்கு அதாவது மண்டே ஒரு வாலட்டிலிட்டி நம்ம ஒரு மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்தது. ஸோ சேம் அதே மாதிரி தான் நமக்கு நேற்று இருந்தது. இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட்டும் ஒரு பெரிய பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவ்லியாலாம் ஓப்பன் ஆகலை, ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து வாலட்டிலிட்டி எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த யூஎஸ் ஈரான் வார் டென்ஷன் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஸோ யூஎஸ்ல இருக்கிற க்ரூட் ஆயிலோட பேரல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வீக்லி இன்னைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்கு. க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வரதுக்கு முன்னாடி மார்னிங்ல ஏபிஐ ஒரு எஸ்டிமேட் பண்ணுவாங்க, அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட். இதை நம்ம வாரனா பார்த்துட்டு தான் இருக்கும். இவங்க என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஎஸ் க்ரூட் ஆயில் ஸ்டாக் பைல் சர்ச் வெய்ஸ் ஆன் ஆயில் பிரைசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ யூஎஸ்ல இருக்கிற க்ரூட் ஆயில் பேரல் ஸ்டாக்ஸ் அதிகமாக இருக்கு. அதாவது லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்றதை விட இந்த வீக் அதிகமாக இருக்கு. அதனால சப்ளை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நியூஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், த அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் estimate that crude oil inventories in the United States by 11.4 million barrels இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால கண்டிப்பா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் நமக்கு நேத்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சேனலுக்குள்ளார தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. சேனல்னா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு 6116க்கும் 5980க்கும் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. மார்க்கெட்ல இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிட்டு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜோன்ல 6044 பிரேக் அவுட் பண்ணா 6116 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போஸ் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணாம கீழே இறங்குனதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நான் ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருக்கேன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை வச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துட்டு தான் நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கிருந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோசிங் வச்சது அப்படின்னா, ஸோ செல்லிங் பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக ஒரு 50 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த இடம் சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூஸ் நமக்கு நெகட்டிவ் நியூஸ் தான் வந்திருக்கு. அதாவது சப்ளை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. மேபி நமக்கு ஒரு மேலே ஓப்பன் ஆகலாம், ஒரு 6044 6043 பிரேக் அவுட் பண்ணிட்டு 6116 வரைக்கும் இந்த ஜோன்ல வேணா நம்ம பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர, ஸோ மற்றபடி இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கொஞ்சம் ஃபால் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் க்ரூட் ஆயிலில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் மறுபடியுமே செல்லிங் தான். நேச்சுரல் கேஸும் சேம் கண்டிஷன் தான். அதாவது 265.9க்கும் அதே மாதிரி 287.9க்கும் நமக்கு மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இதோட பிரேக் அவுட் பண்ணி 272.2. ஸோ சப்போர்ட்ல ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறத வேணாம். சப்போஸ் இறங்கிடுச்சுன்னா நமக்கு வம்பு, ஏன்னா ரொம்ப பக்கத்தில் நிற்குது. அதனால பிரேக் அவுட் பார்க்கலாம். 272.2 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் 287.9 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நேச்சுரல் கேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் கோல்டு. இப்போ கோல்டு என்னதாங்க ஆகும் அப்படின்னா, கோல்டு ஒரு நாள் ஏறி இருந்தது. ஸோ நேற்று ஃபுல்லாக நினச்ச மாதிரி இறங்கிடுச்சு. இன்னைக்கு மறுபடியும் அந்த 518ல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு இருக்கு மேலே. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும். இப்போ கோல்டுக்கான எம்சிஎக்ஸ் சப்போர்ட் ஜோன் என்ன அப்படின்னா 1,58,304. ஓகேங்களா? 1,58,304. ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம், இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் இருக்கு, ஒரு 4000 பாயிண்ட்ஸ் ஃபால் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டா நடந்திருக்கு. இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் 1,58,304. ரெசிஸ்டன்ஸ் 1,60,810. ஓகேங்களா? எப்படியும் நமக்கு கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. 1,60,810 மறுபடியும் இங்கே கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இன்னைக்கு எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது அப்படின்னா, ரெண்டு பக்கமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பை அண்ட் செல் ரெண்டு பக்கமும் பாசிபிலிட்டிஸ் இருக்கனால எக்ஸாக்டா ஒரு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்தால் மட்டும் ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் சில்வர். இப்போ சில்வரும் நமக்கு நேற்று நினைச்ச மாதிரி தான் இறங்கி இருக்கு. இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் 2,54,768. ரெசிஸ்டன்ஸ் 2,68,252. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் இருந்தால் நமக்கு அகைன் ஒரு பை சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா மறுபடியும் கீழே இறங்கிறது சான்சஸ் இருக்கு.
பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது இந்த ஜோன் தான் 2,61,000. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து எப்படி பை வந்துட்டு இருக்கனால ஒரு இங்கேருந்து ஒரு 8,000 பாயிண்ட்ஸ் பக்கம் சில்வர் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டா நம்ம நேற்றே வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து ட்ராப் பண்ணியிருந்தோம், அதாவது 1189.95. ஸோ அகைன் இந்த இடம் வந்தால் நமக்கு டபுள் பாட்டம்ஸ் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு 200 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. காப்பரை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு, பட் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஜோன் ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த ஜோன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அகெயின் இந்த இடத்துல வர்றப்ப செல்லிங் வந்து பாசிபிள் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ நடுவில் வந்து நமக்கு வந்து செல்லிங் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. இதோட டார்கெட் வந்து 1216 218. இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அப் அண்ட் டவுன் தான். அப் அண்ட் டவுன் சொல்கிறத விட இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணலாம், 6043 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் கொஞ்சம் பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைனா காலையிலே இந்த இடம் வந்து ஒரு க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.